வணக்கம் பவித்ரா. அதாவது பேரணாம்பட்டு ஓணங்குட்டை வனப்பகுதியில் ராமசாமி என்ற விவசாயி அவர் வளர்த்து வரும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் எதிர்பாராத வண்ணம் பார்த்தோம்னால் அவர் வயிற்று பகுதியில் துப்பாக்கி குண்டு பாய்ந்திருக்கின்றன. அந்த துப்பாக்கி குண்டு எங்கிருந்து வந்து தன் உடலில் பாய்ந்தது என்று அவரே அறியாத நிலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அந்த பகுதியிலேயே சுருண்டு கீழே விழுந்திருக்கின்றார். உடனே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உடனே ஓடி வந்து அவரை காப்பாற்றி பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வந்த மருத்துவர்கள் இந்த காயம் அதிக அளவு இருப்பதன் காரணமாக உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாலும் இவரை மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு தற்போது அழைத்து வந்திருக்கின்றனர். மேலும் அந்த ஓணங்குட்டை வனப்பகுதியில் தற்போது காவல்துறை பேரணாம்பட்டு காவல்துறையை தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வனப்பகுதியில் இந்த துப்பாக்கி சூடு, அதாவது இந்த துப்பாக்கி குண்டு எப்படி இவர் மேல் பாய்ந்தது, துப்பாக்கி சூடு நடத்தினார்களா இல்லை, அந்த வனப்பகுதியில் விலங்குகளை வேட்டையாடுவதற்காக துப்பாக்கியின் மூலம் சுடும்போது அந்த குண்டு தெரியாமல் இவர் மேல் பாய்ந்ததா என்ற கோணங்களில் தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமசாமி என்ற விவசாயி மீது இந்த துப்பாக்கி குண்டு பாய்ந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பேரணாம்பட்டு பகுதியில் அதிக வனவிலங்குகள் வேட்டையாடக்கூடிய சம்பவம் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த விவசாயம் மீது இந்த குண்டு பாய்ந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. மேலும் பேரணாம்பட்டு காவல்துறையினர் பேரணாம்பட்டு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில், அதாவது அந்த வனப்பகுதி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் யாரிடம் துப்பாக்கிகள் உள்ளது என தொடர்ந்து கணக்குகளும் எடுத்து வருகின்றனர். இந்த சம்பவமானது எதிர்பாராத விதமாக நடந்ததா, அதாவது விலங்குகளை வேட்டையாடும் போது எதிர்பாராத விதமாக நடந்ததா இல்லை வேணுமென்றே செய்தார்களா என்ற கோணத்தில் காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பவித்ரா.